பாம்பு இருக்கு, நீங்க வேற மெண்டல் மாதிரி பேசிட்டு. பாம்பு ஏதோ பார்த்துருக்கான் பையன், அதுக்கு நம்மளை பார்த்தா பயம், நமக்கு அதை பார்த்தா பயம். ஹலோ பீப்புள், வெரி குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். முன்னாடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்னோடய ரூட்டான என்னோடய வில்லேஜ் டூர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கலான் இருக்கோம். ஸோ நம்ம என்ன தான் இப்போ ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு சிட்டியில் ஒர்க் பண்ணாலும், நம்ம லைஃப்பை செட் பண்ணிக்கிட்டாலும், நமக்குன்னு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும் இல்லைங்களா? எல்லாத்துக்குமே இருக்கும், பார்க்குற எல்லாத்துக்கும் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் தான் என் ஊர். தொண்டாமுத்தூர் ஒன்றியம், தினமல்லூர் தாலுக்கா, கோவை மாவட்டத்தை சேர்ந்த கள்ளிமேடு என்னும் குக்கிராமம் தான் இது. ஸோ இந்த வில்லேஜ் டூர் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வில்லேஜ். நம்ம வளர்ந்தது, நம்ம சுற்றுனது, விளையாடினது, ஓடினது, சாடினது, ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் சைட் எல்லாம் இந்த ஊர் தான். ஊர் சுற்றி காட்ட போகிறேன். ப்ளீஸ் டு வாட்ச். சூரிய பகவான் காலையில் எழுந்துச்சு காட்டுன்னு காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நானும் வாங்க ஒரு சுற்றி காட்டுறேன், போகலாமா? அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நம்ம ஊரோட என்ட்ரன்ஸ். பாக்கு மரம், தேக்கு மரம், தென்னை மரம்னு விவசாயம் தாங்க மெயினு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் எங்கள் ஊரோட பஸ் ஸ்டாப். தெரியுதா? பல பஸ்ஸுகள் ஏறிக்கும் இங்கேருந்து. அதில் உள்ளே போட்டிருக்க சீட்டு தெரியுதா? இது பாதி திருடி விற்றது எங்கள் கேங்கு தான். வில்லேஜ் டூர்னு சொல்லிட்டு எங்கேப்பா கூப்பிட்டு போகிறேன்னு கேட்குறீங்களா? ஒரு விவசாய கிராமனாலே அதுக்கு முக்கியமானது நீராதாரம் தாங்க, அதாவது வாட்டர் பாடிஸ். அப்படி எங்கள் கிராமத்துக்கு மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க எல்லா கிராமத்துக்கும் வாழ்வாதாரமாக விளங்குற ஒரு ஆற்றுக்கு தானே உங்களுக்கு கூட்டு போகிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டு. எங்கள் ஊர்லேருந்து வெள்ளிங்கிரி மலை பார்த்து போக ஆரம்பித்தா போயிட்டே இருக்கலாங்க. அவ்வளோ பச்சை பசேல்னு செழிப்பாக அழகாக இருக்கும். சுற்றி விவசாய கிராமங்கள், விவசாய நிலம், பாக்கு, தென்னை, வாழை, தக்காளி, கடலை, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட சாகுபடி பண்ணியிருப்பாங்க. புதுசாக வரவங்களுக்குலாம் இது ஒரு மாதிரி சொர்க்கம் மாதிரியே இருக்கும். எனக்கு எத்தனை முறை பார்த்தாலும் என் ஊர்லையாங்க, சொர்க்கத்துக்கே போனாலும் கோயம்புத்தூர் தான் அழகுன்னு அடித்து சொல்லுவேன்னா. ஏனுங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குது நம்ம ஊர்? ஸோ ஃபுல்லாக விவசாயம், அதை சார்ந்த தொழில்கள் தான் நம்ம ஊரை சுற்றி நடக்குது. நிறைய விவசாயம் பார்த்துருப்பீங்க. சோளம், கம்பு, வாழை, தென்னை, அந்த மாதிரி ஃபுல் விவசாயம் தான். அண்ட் இப்போ நம்ம இருக்கிற இடம் தான் வந்து எங்கள் ஊர்லேருந்து டுவர்ட்ஸ் ஈஷா, வெள்ளிங்கிரி ஹில்ஸ் அதெல்லாம் போகிற ஒரு வழி. அப்புறம் இன்னொரு ஆள் இருக்கார், அவரை காட்டுறேன். இப்படிதான் எங்கள் மாமா பையன் ஊர்லேருந்து வந்திருக்காரு. சிட்டி பாய். வில்லேஜ் எப்படி இருக்குப்பா? பிடிச்சிருக்கா? சூப்பர், பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சிருக்கு. அங்கேருந்து நீங்கள் வளர்க்க எப்படி வித்தியாசம் இருக்குங்க? ஆமாம், எல்லாமே நல்லா தான். ஓகே. கிளைமேட்டு, மக்கள், சொந்தங்கள், எல்லாரையும் பார்க்கும்போது பொறுமையாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருக்குது. ஓகே, எங்கடா கூப்பிட்டு போயிட்டுருக்கேன்னு பார்க்கிங்களா? இங்கே ஒரு ஆறு இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ரிவர் ஓடுது, நொய்யல். கோயம்புத்தூரோட ஒரு வாழ்வாதாரமான ரிவர்னே சொல்லலாம். இதை நம்பி தான் பல விவசாய நிலங்கள், பல விவசாயிகள் இருக்காங்க இந்த ஊரில். ஸோ அப்படி நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஒரு செக் டேம் மாதிரி இருக்குது இது. இங்கே ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெலாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. வாங்க போகலாம். இதுதான் ஆக்சுவலாக இந்த ஆற்றுக்கு போகிற வழி. இப்படி தான் இருக்குது. செம அழகாக இருக்குல்ல? ஒரு வேளை நீங்கள் கோயம்புத்தூர்லாம் போனீங்கன்னா இந்த ஆறு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மேப் லிங்க் பண்ணி விட்றேன் டிஸ்கிரிப்ஷனில், வந்து பாருங்கள். ஆனால் மோஸ்ட்லி சம்மர்லலாம் தண்ணி பெருசாக இருக்காது. ஆனால் இப்போது லாஸ்ட் ஒரு வாரமாக
ஓரளவுக்கு மழை பெஞ்சனால எல்லாம் பார்க்க பச்சை பசேலும் ஆற்றுலையும் பயங்கரமாக தண்ணி ஓடுது. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பாய்ஸு பார்த்தோன்னே விளையாட்டு விட்டானுங்க. ஓகே ஓகே. இந்த ஏரியாவோட காவல்காரங்களே இவங்க தான். தெரியுதா மயில் தெரியுதா? ஒரு 3-4 மைல் அங்கே மேய்ஞ்சிட்ருக்கு. நம்ம ஃபோனில் அவ்வளோதான் கிளாரிட்டி. இந்த வீடியோ பார்த்துருக்கு இந்த டைமில் நம்ம ஊர் நம்ம இடம் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா கீழே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கோயம்புத்தூர் வீடியோஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் ஒரு வழியாக நம்ம அந்த இடத்த ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்க்க செம்மையாக இருக்குது. காட்டுறேன் பாருங்கள், அப்படியே ஜொலிக்குது தண்ணி. ஆக்சுவலாக இங்கே அவ்வளோவோ தெரியல, கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள், செம்மையாக இருக்கும். வாங்க பாருங்கள், ஒரு மாமரம். சின்ன வயசில் இந்த மாமரத்துலலாம் மேலே ஏறி கீழே விழுந்து பல சம்பவங்கள் பண்ணியிருக்கேங்க நான். ஆக்சுவலாக முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நிறைய மாற்றம் இருக்குது. சேஞ்சஸ்னால் ஃபஸ்ட்டு இதுலேருந்து அப்படியே ஒரு ஒத்தையடி பாதை மட்டும்தான் இருக்கும். இப்போ ஆக்சுவலாக பெருசாக டிராக்டரே வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆத்தோட சவுண்டு கேட்குதான் தெரில, எங்களுக்கு பயங்கரமாக கேட்குது. கேட்குதா? சூப்பராக இருக்குது. வாங்க, 3, 2, 1 go. தலைவர் ஏதோ வந்தோன்னே பாம்பை பார்த்துருக்காரு, அனகொண்டா சைஸில் இருக்குன்றான். எனக்கு ஒன்றும் தெரியல. எங்கே இருக்கு பாம்பு? இருக்கு. நீங்க வேற மெண்டல் மாதிரி வச்சுட்டு. பாம்பு அது ஒன்றும் பண்ணாது நம்மள. பாம்பு ஏதோ பார்த்துருக்கான் பையன், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுவா. அதுக்கு நம்மளை பார்த்தா பயம், நமக்கு அதை பார்த்தா பயம். பயந்தாலாம் தொழில் பண்ண முடியாது பஸ்ஸு. இந்த மாதிரி இடத்துலலாம் பாம்பு நம்மளை பார்த்தா ஓடிடுங்க. நம்மக்கிட்ட அதெல்லாம் வந்து சண்டையெல்லாம் போடாது. அது பீஸ்ஃபுல்லாக இருக்கிற நம்ம இடத்துல நம்ம வந்து டார்ச்சர் பண்ணால் அது என்ன பண்ணும் பாவம். ரைட்டு, வாங்க. சிட்டி பாய் எப்படி இருக்குப்பா? பாம்பு இல்லை, ஒன்றும் இல்லவா. சூப்பராக உட்காந்து குளிக்கலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக சூப்பரான ஒரு ஸ்பாட் இது. நான் வந்து என்ன சொல்கிறது, ஸ்கூல் முடிச்சுட்டு அந்த டைம்லலாம் லீவ்லலாம் அடிக்கடி வந்துடுவேன். வாரம் தண்ணி இருந்தாலே நான் இங்கே தான் இருப்பேன் ஆக்சுவலாக அந்த ஊரில். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் தான் அது. இங்கே தெரியுது பாருங்க, இதுதாங்க வெள்ளிங்கிரி மலை. அந்த பீக்கில் தான் வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயில் இருக்குது. இதுதான் இந்த வெள்ளிங்கிரி மலை. ஸோ அதுக்கு எக்ஸாக்ட் கீழே தான் இந்த ஆறு, நம்ம ஊர் ஆறு அமைஞ்சிருக்கு. எப்படிங்க இருக்குது நம்ம ஊர் ஆறு? ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு தெரியுது, இங்கே வந்துட்டு இங்கே குளிச்சு முடிச்சுட்டு இங்கே தெரியுதா, இங்கே வந்து சமைப்பாங்க. வந்து அழகாக உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு பாய்ஸு
ஃபன் பண்ணிட்டு போவாங்க. ஒரு வியூவில் ஒரு வீக்கெண்டு இதை விட என்னங்க வேணும் இல்லையா? அப்படியே நம்ம இப்படி மேலே வந்தோம்னா இது வந்து ஒரு தோப்பு ஆக்சுவலாக தெரியுதா? என்ன இந்த மாதிரி இடங்கள்ல இந்த பிளாஸ்டிக்லாம் பார்க்கும்போது தாங்க மனசுக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்குது. ஸோ பாய்ஸ் ப்ளீஸ் பிளாஸ்டிக்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ரிட்டர்ன் அதை எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன்லாம் பார்ப்பாங்களானே தெரியாது. ஸோ பிளாஸ்டிக் மட்டும் தயவு செஞ்சு ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிருங்க. அதான் என்னோடய கனிவான வேண்டுகோள். வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் கூட இருக்கும், வேறு வேலை இருக்குது. ஸோ காலையில் வந்து இதை பார்த்துடலாமேன்னு வந்தோம். நமக்கு இது பழக்கப்பட்ட இடம் தான், உங்களுக்கு இது புதுசாக இருக்கும். ஸோ உங்களை மாதிரி தான் நம்ம மாமா பையன் இருக்கார், அவருக்கும் உங்களை மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா அவரும் இப்போ தான் ஃபஸ்ட் வாட்டி பார்க்குறாரு. இந்த இடத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குது, இந்த இடம் பிடிச்சிருக்கா என்னன்ட்டு அவர்கிட்ட கேட்கலாம். சரிப்பா சொல்லு, எப்படி இருக்குது இந்த இடம்? சூப்பராக இருக்கா? நல்லா இருந்தது. பாம்பை மட்டும் பார்த்தது எனக்கு பிரச்சனையாக இருக்குது. இவன் ஒருத்தன் பாம்புன்ட்டு, மற்றபடி இடம் எப்படி இருக்கு? மற்றபடி எல்லாம் சூப்பர். இந்த ஆறு தண்ணி நல்லா சுத்தமாக இருக்கு. எனக்கு ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாலும் இதோட நல்லா இருக்கும். மெயின்டைன் பண்ணுறதுக்கு தானே தீம் பார்க்கல இருந்தாலும் இந்த பிளாஸ்டிக் மட்டும் எடுத்தால் நல்லா இருக்குன்றியா? ஓகே, இது ஒரு நாட்டின் வளம்லாமே. ஆமாம். அப்படி நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்ப போகிறோம். ஐ ஹோப் யூ ஆல் லைக் த வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஹிடன் ஸ்பாட்ஸ் ஆஃப் கோவை வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். See you all. Love you. என்னன்னு தெரியுதா? வேப்ப மரம். இது எங்கே பார்த்தாலும் இந்த நுனி இருக்கே, இதை கட் பண்ணிடுங்க. ஏன் காட்டளிக்கிறேன்னு கேட்காதீங்க, என்னை விட பல அரசியல்வாதிகள் அழிச்சிட்ருக்கானுங்க. ஸோ இது நல்ல விஷயத்துக்காக தான். இந்த மாதிரி இந்த கொழுந்து இருக்குது இல்லைங்களா, இதை எடுத்துட்டு இந்த எட்ஜ் இருக்கே, இதை வந்து நல்லா கடிக்கணும். கடித்தா அந்த முன்னாடி ப்ரஷ் மாதிரி ஆகிடும். இந்த ப்ரஷ் மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் சாதா உங்கள் ப்ரஷ் மாதிரி பல்ல யூஸ் பண்ணிக்கும். என்னன்னா சரியான காட்டுவாசியாக இருக்கானு பார்க்குறீங்களா? ஸோ பேசிக்காக அது என்னென்னா, இந்த ப்ரஷ்ஷெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேம்பு தான் வந்து ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க நம்ம ஆதி காலத்து மக்கள். ஆளும் வேலும் பல்லுக்குருதி. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ இது வந்து பல்ல க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த வேம்பு இது பாருங்கள், இந்த கொழுந்து பாருங்கள், இந்த கொழுந்தெல்லாம் அப்படியே நீங்கள் கட் பண்ணி அப்படியே மெல்லாம் கசப்பாக தான் இருக்கும். இந்த கசப்புத்தன்மை வந்து உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. அப்படியே டீடாக்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி வேம்பு கொழுந்த லைட்டாக கழுவி லைட்டாக காலைல சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அண்டு நான் இன்னும் பல்லு விளக்கல, இந்த வருஷம் பல்லு விளக்கிட்டு அப்படியே கிளம்பலான் இருக்கேன்.